சென்னை மருமகள் சீரியல் இனி வரப்போற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. தமிழ்ச்செல்விக்கும் ஐஸ்வர்யாக்கும் ஒரே நாள்ல பிறந்த நாள் வருது. இந்த பிறந்த நாள் கொண்டாட்டத்துல நிறைய விஷயம் நடக்க போகுது. அதை தான் இந்த எபிசோட்ல நம்ம பார்க்க போறோம். தமிழ்ச்செல்விக்கு தன்னோட பிறந்த நாள்ல 2 குழந்தைமே தான் கூட இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஐஸ்வர்யா சேதுக்கிட்ட போயிட்டு, இங்க பாருங்க மாமா, என்னோட பிறந்த நாள்ல இன்னைக்கு முழுக்க என் கூட தான் நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணும் மாமா, ப்ளீஸ் மாமா அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாங்க. இதை கேட்டு நம்ம சேது இருந்துட்டு, இங்க பாரு ஐசு, என்னால முடிஞ்ச வரைக்கும் உங்க கூடவே இருக்க நான் ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. தமிழ்ச்செல்வி தன்னோட ஆசையை நிறைவேற்றிக்கணும் அப்படின்றதுக்காக வீட்டில் இருக்கிற எல்லாருமே கூட்டிக்கிட்டு இப்போ சேதோட வீட்டு வாசல்ல நின்றுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்து நம்ம கருப்பு இருந்துட்டு, தங்கச்சி வா தங்கச்சி, எதுக்காக வாசல்லே நின்றுக்கிட்டு இருக்க, நீ இந்த வீட்டுக்கு வருவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை தங்கச்சி, வா தங்கச்சி அப்படின்னு சொல்லவும், இங்க பாருங்கண்ணே, இந்த வீட்டுக்குள்ள நான் வரமாட்டேன், என்னோட குழந்தைய பார்க்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு, என்னோட பிறந்த நாளில் என்னோட புள்ள என் கூடவே இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், அதனால என் குழந்தைய தூக்கிட்டு வாங்கினேன் அப்படின்னு கருப்பு கிட்ட சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம கருப்பும் போய் நடந்த விஷயத்தெல்லாம் வீட்டில் சொல்கிறாங்க. சொன்ன உடனே நம்ம ஈஸ்வரிக்கு பயங்கர கோவம் வந்துடுது. இங்கே பாரு சேதோ, நீ பாட்டுக்கு அவள் கேட்குறான்னு குழந்தைய தூக்கிட்டு போய் அங்கெல்லாம் காட்டாத, இந்த வீட்டு வாசப்படியை மிதிக்க பாட்டேன்னு எவ்வளோலாம் சவால் விட்டுட்டு போனா, அவளை இந்த வீட்டு வாசப்படியை மிதிக்க வைக்கிறேன் அப்படின்னு வெளியே வராங்க. வெளியே வந்த உடனே, என்னடி எதுக்காகடி வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு தமிழ்ச்செல்வி கிட்ட ரொம்ப கோபமாகவும் ஆக்ரோஷமாகவும் பேசவும், இங்க பாருங்க, நான் எதுக்காகவும் இங்க வரல, நான் என்னோட குழந்தைய பார்க்கறதுக்காக வந்திருக்கேன், முதல்ல என்னோட குழந்தைய எடுத்துட்டு வந்து காட்டுங்க அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாருடி, உன்னோட குழந்தைய நீ பார்க்கணும்னு ஆசைப்பட்டா வீட்டுக்குள்ள போய் பாருடி, எதுக்காக வீட்டு வாசல்ல குழந்தைய கூட்டிட்டு வரணும்னு ஆசைப்படுற, எங்களால கூட்டிட்டு வரலாம் முடியாது, உனக்கு குழந்தைய பார்க்கணும்னு தோணுச்சுன்னா போய் வீட்டுக்குள்ள பாரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே தமிழ்ச்செல்விக்கு நடந்த விஷயமெல்லாம் ஞாபகத்துக்கு வருது. அதாவது இந்த வீட்டுக்குள்ளேயே வரமாட்டேன் அப்படின்ற ஒரு சபதத்தை எடுத்திருப்பாங்க இல்லையா, அந்த ஞாபகத்தெல்லாம் வந்து போகுது. இங்க பாருங்க, இந்த வீட்டுக்குள்ளே நான் வரமாட்டேன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும், தெரிஞ்சிருந்தோம் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்களே, உங்களுக்கு மனசாட்சின்றது ஒன்று இருக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அந்த நேரம் பார்த்து நம்ம காட்டுச்சி அம்மன் சாமியோட பூசாரி அம்மா வராங்க. வந்த உடனே தமிழ்ச்செல்வி அப்படின்னு சொல்லி கத்தவும், இதை கேட்ட நம்ம தமிழ்ச்செல்வி திரும்பி பார்க்குறாங்க. பார்த்த உடனே, அம்மா வாங்கம்மா, எப்பம்மா வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருமா, உன்னோட மனசில் இருக்கிற கஷ்டத்தை எல்லாம் யாருக்கிட்டேயும் சொல்லாமல் நீ மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருக்க இல்லம்மா, அதனால தான் அது எல்லாத்தையுமே என்னோட அம்மன் காதுல கேட்டு என்கிட்ட சொல்லி அனுப்பியிருக்கு, உன்னோட கஷ்டத்தை எல்லாத்தையும் தீர்த்துட்டு வர சொல்லி அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே ஈஸ்வரிக்கும் ஒரு மாதிரி குழப்பமாயிடுது. எதுக்காக இவங்க வந்திருப்பாங்க அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அம்மா என்னம்மா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, என் மனசுல இருக்கிற கஷ்டம் அம்மாக்கு கேட்டுச்சா, அதுக்காக தான் நீங்க வந்திருக்கீங்களா, என் கஷ்டத்தை நீங்க எப்படி தீர்த்து வைக்க போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாருமா தமிழ்ச்செல்வி, எல்லாத்தையுமே நான் தீர்த்து வைக்கிறேன், நீ ஒரு பாரத்தை உன் மனசில் சுமந்துக்கிட்டு இருக்க, அந்த பாரத்தை இறக்கி வைக்கலான்னு தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு நம்ம காட்டுச்சி அம்மன் பூசாரி அம்மா சொல்லவும், இதை கேட்டு நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு, என்னடி என்ன பூசாரி அம்மாவை வர வச்சு இங்கே நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்க, நான் எதுக்காகவும் நாடகம் நடிக்கணுன்ற அவசியம் எனக்கு இல்லை அப்படின்னு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம சேதுவும் நம்ம ராஜாங்கமும் வெளியே வராங்க. வெளியே வந்த உடனே இங்கே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு பயங்கர ஷாக்கோட ஓடி வந்து என்ன நடக்குதுன்னு பார்க்குறாங்க. பார்த்த உடனே காட்டுச்சி அம்மன் சாமி, அதாவது பூசாரி அம்மா நிற்கிறத பார்த்துட்டு, அம்மா நீங்கள் எப்பம்மா வந்தீங்க அப்படின்னு ராஜாங்கம் கேட்கவும், இங்கே பாரு ராஜாங்கம், நான் இங்கே வந்ததுக்கு காரணம் இங்கே நிறைய விஷயம் நடந்திருக்கு, அந்த விஷயத்தெல்லாம் உங்ககிட்ட உணர்த்திட்டு போகலான்னு தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிறீங்க, நீங்கள் சொல்கிறது எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குதுமா, எனக்கு ஒரு மாதிரி தலை சுத்துற மாதிரி இருக்குமா அப்படின்னு சொல்லவும், இந்த வீட்டில் நிறைய விஷயம் நடந்திருக்கு, உங்களுக்கு தெரியாம நடந்திருக்கு, அந்த விஷயத்தெல்லாம் உங்ககிட்ட சொல்லி தப்பு பண்ணது யாரு, தப்பு பண்ணாதவங்க யாருன்னு உங்ககிட்ட சொல்லிட்டு போலாம் தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. இவங்க எதை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க, நம்ம பண்ண தப்பு எல்லாத்தையும் அதாவது இவங்க சொல்லிடுவாங்களோ அப்படின்னு ரொம்பவே பயப்பட்டு நின்றுக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு, இங்க பாருங்கம்மா, இன்னைக்கு என்னோட பிறந்த நாள், என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா அப்படின்னு
காலில் விழுறாங்க. இங்கே பாருமா தமிழ்ச்செல்வி, உன் மனசில் இருக்கிற பாரம் எல்லாம் இன்னையோட காணாமல் போய் உன் மனசில் ஒரு தெளிவும் சந்தோஷமும் இன்னையோட உனக்கு ஸ்டார்ட் ஆக போகுதுமா. இனிமே எந்த ஒரு கவலையும் மனசில் தேவையே கிடையாது. எல்லாத்தையுமே தீர்த்து வைக்கிறதுக்காக தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு சேது ராஜாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே பயங்கர ஷாக்கில் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ராஜாங்கத்துக்கிட்ட, இங்கே பாரு ராஜாங்கம், என்ன பார்த்துக்கிட்டு இருக்க? தமிழ்ச்செல்வி கிட்ட இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கன்னு தானே பார்க்குற. அவன் மேலே எந்த ஒரு தப்புமே இல்லை. அவன் மேலே ஒரு பொய்யான பழியை போட்டு அவளை அசிங்கப்படுத்தி வீட்டை விட்டு அனுப்பியிருக்கீங்க. அவன் மனசு எவ்வளோ கஷ்டத்தில் இருந்திருக்கும். என்னோட அம்மனுக்கு அந்த விஷயம் தெரிஞ்சு என்னை அந்த அம்மன் தான் அனுப்பி விட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிறீங்க? இங்கே பாருங்கம்மா, நீங்கள் வீட்டுக்கு வெளியவே நின்று பேசிக்கிட்டு இருக்கீங்க. உள்ளே வாங்கம்மா போகலாம். இங்கே பாரு ராஜாங்கம், என்னோட பொண்ணு இங்கே வீட்டுக்கு வெளியே நின்றுக்கிட்டு இருக்கு. அதனால நானும் இங்கே தான் நின்றுட்டு இருக்க போகிறேன். அதே மாதிரி எல்லாத்தையும் உங்களுக்கு உணர்த்திட்டு தான் போக போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன விஷயத்த உணர்த்த போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேது கேட்ட உடனே இங்கே வாப்பா, நீ தான்ப்பா எல்லாத்துக்கும் காரணம். ஒரு துளி கூட பொண்டாட்டி மேலே நம்பிக்கை இல்லாமல் இப்படி பொண்டாட்டியை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி வீட்டை விட்டு துரத்திருக்கே, உனக்கு மனசாட்சினது ஒன்று இருக்குதா இல்லையாப்பா அப்படின்னு கேட்கவும், இதை கேட்ட உடனே இங்க பாருங்க, நடந்த விஷயம் என்னன்னு தெரியாம நீங்க பேசிக்கிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லவும், அதுக்கப்புறம் இங்க பாருப்பா, நடந்த விஷயமெல்லாம் எல்லாமே தெரிஞ்சதுனாலதான் இப்போ இங்க வந்து நான் பேசிக்கிட்டு இருக்கேன். தமிழ்ச்செல்வி மேல எந்த தப்பும் இல்லாம தான் தமிழ்ச்செல்வியை நீங்கள் வீட்டை விட்டு துரத்திருக்கீங்கன்னு நான் இப்போ நிரூபிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஈஸ்வரிக்கு அப்படியே படபடன்னு ஆயிடுது. அதுக்கப்புறம் நம்ம ஈஸ்வரியை கையை பிடிச்சிட்டு வந்து தரன்னு இழுத்துட்டு கழுத்தை பிடிச்சிக்கிட்டு இங்கே பாருங்க, இந்த வீட்டில் நடந்த பிரச்சனை எல்லாத்துக்கும் காரணம் இங்கே நிற்கிறாளே இவ தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே ராஜாங்கத்துக்கு பயங்கர ஷாக்கு. என்ன சொல்கிறதுனே தெரியல, அப்படி ஒரு ஷாக்கில் நின்றுக்கிட்டு இருக்காரு. இங்கே பாருங்கம்மா, என்னம்மா சொல்கிறீங்க அப்படின்னு பயங்கர ஷாக்கில் கேட்கவும், ஈஸ்வரி இருந்துட்டு, மாமா இங்கே பாருங்க மாமா, என்னோட கழுத்தை பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க, நீங்கள் பாட்டுக்கு அமைதியாகவே நின்றுக்கிட்டு இருக்கீங்க. இங்கே பாருங்க மாமா, முதல்ல இவங்களை என்னோட கழுத்துல இருந்து கையை எடுக்க சொல்லுங்க மாமா, நான் என்ன மாமா தப்பு செஞ்சேன் அப்படின்னு அழுதுகிட்டே சொல்லவும், இங்க பாருடி, இந்த வீட்டுல நடக்கிற பிரச்சனைக்கு எல்லாத்துக்கும் நீதான் காரணம். அது மட்டும் இல்லாம ஒரு பொண்ணோட வாழ்க்கை கெடுத்து இப்படி அந்த பொண்ணை வீட்டுல உட்கார வச்சிருக்கே, உனக்கு மனசாட்சின்றது ஒண்ணு இருக்குதாடி அப்படின்னு கேட்கவும், இங்க பாருங்க, எதுக்காக இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? இந்த தமிழ்ச்செல்வி தானே உங்ககிட்ட காசு கொடுத்து இப்படி எல்லாம் பேச சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லவும், யார்கிட்ட என்னடி பேசிக்கிட்டு இருக்க? அதுவும் என்னோட மகளுக்காக நான் பேசிக்கிட்டு இருக்கேன்டி. அவளோட வாழ்க்கையும் அவளோட எதிர்காலமும் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக தாண்டி இப்ப நான் வந்திருக்கேன். இங்க பாரு ராஜாங்கம், உன் வீட்டுல நடந்த எல்லா பிரச்சனைக்கும் இவதான் காரணம்னு சொன்னல, என்ன காரணம்னு கேட்க மாட்டியா அப்படின்னு கேட்கவும், அம்மா என்னம்மா காரணம், என்னம்மா பண்ணாங்க ஈஸ்வரி அப்படின்னு கேட்கவும், இங்க பாருப்பா, இவ என்ன பண்ணான்னு நான் சொல்றேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதாவது தமிழ்ச்செல்வியை எதுக்காக வீட்டை விட்டு துரத்துனீங்க? தமிழ்ச்செல்வியோட காலேஜில் படிக்கிற பசங்க 2 பேருக்கு கல்யாணம் பண்ணி வச்சதுனால தான் ராஜாங்கம் அசிங்கப்பட்டாரு, அவமானப்பட்டாரு. தன்னோட அப்பாவுக்கு இவ்வளோ பெரிய அசிங்கத்தை தேடி கொடுத்த இவ இனிமே இந்த வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது, இவ என்னோட பொண்டாட்டியாவும் இருக்கக்கூடாதுன்னு இவளை அத்தெடுத்துட்டு இன்னொரு கல்யாணத்தை நீ பண்ணிக்கிட்ட அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே, அம்மா உங்களுக்கு எப்படிம்மா இவ்வளோ பெரிய விஷயமும் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேட்கவும், எனக்கு எல்லாமே தெரியும். இந்த உலகத்தில் எங்கெங்க என்ன நடக்குது, ஏது நடக்குதுன்னு எல்லா விஷயமும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஆச்சரியத்துல அப்படியே பயங்கர ஷாக்ல பாத்துக்கிட்டு இருக்காங்க. சரிங்கம்மா, அதுக்கும் என்னம்மா சம்மந்தம் அப்படின்னு கேட்கவும், இங்க பாருப்பா, இது எல்லாத்துக்குமே காரணம் இங்க நிக்கிறாளே இவ பிளான் போட்டு இப்போ புதுசா ஒருத்திய நீ கல்யாணம் பண்ணியிருக்கே, அவதான் குரல் மாத்தி இவங்க அப்பா கிட்ட பேசி இப்படி ஒரு வேலையை பண்ணியிருக்கா அப்படின்னு நடந்த விஷயத்த ஒண்ணு விடாம புட்டு வச்சிடறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம ராஜாங்கத்துக்கு சேதுக்குன்னு எல்லாருக்குமே பயங்கர ஷாக்கு. அதுக்கப்புறம் நம்ம சேது இருந்துட்டு, இங்க பாருங்கம்மா, நீங்க
சொல்கிறது தான் உண்மைனா நான் எப்படி நம்புறது அப்படின்னு சொல்லி கேட்கவும், நீங்கள் இதெல்லாம் நம்ப மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும், அதனால தான் உங்களுக்கு நான் நிரூபிக்கிறதுக்காக ஒரு படமாகவே காட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, இங்கே பாரியா ராஜாங்கம், உன் கையில் ஒரு 2 வெத்தலையை எடுத்துக்கோயா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சேது வந்து 2 வெத்தலையை எடுத்துகிட்டு வராங்க. நம்ம பூசாரி அம்மா மைய வச்சுருக்காங்க இல்லையா, அந்த மையை எடுத்து அந்த வெத்தலையில் தடவி வச்சுட்டு, இங்கே பாரியா ராஜாங்கம் இதவே ஒரு 10 நிமிஷம் உத்து பார்த்துக்கிட்டுறியா, நடந்த விஷயம் எல்லாமே உனக்கே தெரிய வரும் அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம ராஜாங்கமோ அப்படியே ஒரு 10 நிமிஷம் பார்த்துக்கிட்டே இருக்கவும் அப்பதான் நம்ம ராஜாங்கத்துக்கு புரிய வருது. அப்படியே ஒவ்வொரு காட்சியா அப்படியே தெரிய 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 நம்ம ராஜாங்கத்துக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. அதுக்கப்புறம் என்ன, அம்மா நீங்கள் சொன்னது எல்லாமே உண்மைதான், இந்த விஷயத்துக்கும் தமிழ்ச்செல்விக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது, இவ்வளோ பெரிய விஷயத்த நீங்கள் எனக்கு சொல்லியிருக்கீங்க, உணர்த்திருக்கீங்க, நாங்கள் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கோன்னு நீங்கள் உணர்த்தி காட்டியிருக்கீங்க, ரொம்ப நன்றிங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு, இங்கே பாரு ஈஸ்வரி, என்ன ஈஸ்வரி இதெல்லாம் எதுக்காக என் குடும்பத்துக்கும் என் பையனுக்கும் இவ்வளோ பெரிய துரோகத்தை நீ பண்ணியிருக்க அப்படின்னு பயங்கர கோவத்தில் பேசவும், இதை கேட்டுக்கிட்டு இருந்த நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு, இங்க பாருங்க மாமா, என்ன மன்னிச்சிருங்க மாமா, நான் பண்ணது எல்லாமே தப்பு தான், ஏதோ தெரியாம பண்ணிட்டேன் மாமா, ஆனா உங்களுக்கு இப்படியெல்லாம் நடக்கணும் தெரிஞ்செல்லாம் நான் பண்ண கிடையாது மாமா, தமிழ்ச்செல்வியை பழி வாங்கணுன்றதுக்காக தான் இது எல்லாத்தையுமே பண்ணேன், ஆனா இப்படி ஒரு பிரச்சனையில போய் முடியும்னு சத்தியமா நான் எதிர்பார்க்கவே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டு உடனே பயங்கர கோவத்துல என்ன சொல்றது ஏது சொல்றதுன்னு தெரியாம அப்படியே ஷாக்ல நின்றுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு, இங்கே பாருங்கம்மா, என் மேலே எந்த ஒரு தப்புமே இல்லைன்னு இப்போ எல்லாருக்கிட்டையும் நிரூபித்து காட்டியிருக்கீங்க, என் மனசில் இருந்த பாரத்தெல்லாம் நீங்கள் குறைக்கிறேன்னு சொன்னீங்க, ஆனால் எனக்கு அப்போ புரியல, இப்போ தான் எனக்கு புரியுது, ரொம்ப 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 மனசு லேசாயிடுச்சு, என் மனசில் இருந்த பாரம் எல்லாமே குறைஞ்சிருச்சு, ரொம்ப ரொம்ப நன்றிங்கம்மா, என் மனசை யாரும் புரிஞ்சுக்காம, என்னை பற்றி யாருமே யோசிக்காம என் மேலே பெரிய பழியை தூக்கி போட்டு என்னை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி கேட்கக்கூடாத வார்த்தையெல்லாம் கேட்டு இந்த வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் என்ன அவ்வளோ பேசியிருக்காங்க. அந்த கஷ்டத்தெல்லாம் இப்போ வரைக்கும் என் மனசில் அப்படி அடக்கி வச்சுக்கிட்டு தான் இருக்கேன். இப்போ எல்லாரும் முன்னாடியும் நான் எந்த தப்பும் பண்ணலைன்னு நீங்கள் நிரூபிச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்கம்மா அப்படின்னு கையெடுத்து கும்பிடவும், இங்கே பாருமா, உன்னோட கஷ்டம் தெரிஞ்சுதான் என்னோட அம்மாவே என்னை அனுப்பி வச்சு உன் கஷ்டத்தை தீர்த்து வச்சுட்டு வர சொன்னா, அதனால தாம்மா உன் பிறந்த நாள் அன்னைக்கு உன் கஷ்டத்தை தீர்த்து வைக்கலான்னு நான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம தமிழ்ச்செல்வி பயங்கர எமோஷ்னலில் அழுதுகிட்டே அப்படியே நம்ம பூசாரி அம்மாவோட காலில் விழுந்து நன்றி சொல்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம சேது இருந்துட்டு, அப்பா இங்கே பாருங்கப்பா, தமிழ்ச்செல்வி மேலே எந்த ஒரு தப்புமே இல்லைப்பா, அது தெரியாமல் நம்ம தமிழ்ச்செல்வியை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அவளை அசிங்கப்படுத்தி வீட்டை விட்டு துரத்திட்டோமேப்பா, இது ரொம்ப பெரிய தப்பு தானேப்பா, நம்ம பண்ணது எல்லாமே ரொம்ப பெரிய தப்பு பண்ணதுன்னு யாருன்னு தீர விசாரித்து நம்ம பண்ணியிருக்கணும், ஆனால் அது எதுவுமே பண்ணாமல் குருட்டு நம்பிக்கையில் இப்படி தமிழ்ச்செல்விக்கு இவ்வளோ பெரிய துரோகத்தை நான் பண்ணிட்டேனேப்பா அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்கவும், இதை கேட்ட நம்ம பூசாரி அம்மா இருந்துட்டு, இங்கே பாருப்பா தம்பி, நடந்த விஷயத்தெல்லாம் யோசிச்சு தப்பு பண்ணிட்டேனே நினச்சி இப்போ அழுகிறத விட நீ இனிமே நல்லா யோசிச்சு ஒரு நல்ல முடிவெடுக்கிறது தான் ஒரு நல்ல பிள்ளைக்கு அர்த்தமானதுடா அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு மேலே நான் என்ன முடிவெடுக்க முடியும், தமிழ்ச்செல்விக்கு அவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணியிருக்கேன், இன்னொரு கல்யாணம் பண்ணியிருக்கேன், அது மட்டும் இல்லாமல் பிறந்த குழந்தைங்களுக்கும் நான் துரோகத்தை பண்ணியிருக்கேன், நேரம் மாசமாக இருக்கான்னு கூட நான் பார்க்காம அவளை வீட்டை விட்டு துரத்திட்டேன், இவ்வளோ பெரிய துரோகத்தையும் நான் அவளுக்கு பண்ணியிருக்கேன், இப்படி இருக்கும்போது அவள் முகத்தில் நான் எப்படி முழிப்பேன், அவளை பார்த்து நேராக எப்படி பேசுவேன் அப்படின்னு பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்காங்க. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன் நம்ம ராஜாங்க இருந்துட்டு ஈஸ்வரி மேலே பயங்கர கோவத்தில் அப்படியே பல்லான்னு 2 அறையிறாங்க. இங்கே பாரு ஈஸ்வரி, என் பையன் உனக்கு என்ன பாவம் பண்ணா, உன்னை அவனோட அம்மா மாதிரி தானே இப்போ வரைக்குமே பார்த்துக்கிட்டு இருக்கான், அப்படி இருக்கும்போது எதுக்காக அவனுக்கு இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணியிருக்க, உனக்கு மனசாட்சின்றது உனக்கு இருக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்க மாமா, உங்கள் காலில் கூட விழுறேன்,
என்னை மன்னிச்சிருங்க மாமா, நான் பண்ணது எல்லாமே தப்பு தான், நான் இல்லைனாலாம் சொல்லலை. ஆனால் இதை நான் பண்ணணுமேனாலாம் பண்ணலை. தமிழ்ச்செல்வி இந்த வீட்டில் இருந்த வரைக்குமே அவளை தலையில் தூக்கி வச்சு ஆடிக்கிட்டு இருந்தீங்க. அவள் சொல்கிறதான் இந்த வீட்டில் நடக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. நாங்கள் ஏதோ இந்த வீட்டில் அடிமையாக இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதனால தான் மாமா அவளை எப்படியாவது இந்த வீட்டை விட்டு துரத்தணும் அப்படின்றதுக்காக தான் நான் இது எல்லாத்தையுமே பண்ணேன். ஆனால் தமிழ்ச்செல்வியை சேது டிவோர்ஸ் பண்ணுவான்னு சத்தியமாக நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதனால தான் சேதுவோட வாழ்க்கை நல்லா இருக்கட்டுமேனு என்னோட அண்ணன் பொண்ணவே நான் கல்யாணம் பண்ணி வச்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை இல்லை, இந்த சொத்துக்காக தான், இந்த சொத்தை வளைச்சி அவள் பேரில் மாற்றிக்கணும் அப்படின்றதுக்காக தான் அவளோட அண்ணன் பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்டது எல்லாமே உண்மையே இல்லைன்னு கேளுங்க அப்படின்னு சொல்லவும், ஐயோ இந்த கேள்வி என்ன, நான் மனசில் நினைக்கிறது எல்லாத்தையுமே இப்படி புட்டு வச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்பவே கோபமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க நம்ம சாவித்திரி இருந்துட்டு. அண்ணே இங்கே பாருங்கண்ணே, நீங்கள் என்னென்ன பாவம் பண்ணீங்க இந்த குடும்பத்துக்கு, பார்த்து ஒவ்வொன்றுத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் இங்கே பாருங்க, மதனி என்ன வேலை பண்ணி வச்சுருக்காங்கன்னு. மதனி பண்ண வேலையில் தமிழ்ச்செல்வி இந்த வீட்டை விட்டு போய் இந்த வீட்டோட வாரிசு இங்குக்கும் அங்குக்கும் தெரிஞ்சு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஒரு குழந்தை தாய்ப்பால் இல்லாமல் இப்படி வளர்ந்துக்கிட்டு இருக்கு. இவ்வளோ விஷயம் நடக்கிறதுக்கு காரணமும் இங்கே நிற்கிறாங்களே மதனி, இவங்க தான். எதுவுமே தெரியாமல் அப்படி திருன்னு முழிக்கிறத பாருங்க. இங்கே பாருங்க மதனி, என் அண்ணனும் சேதுவும் என்ன பாவம் பண்ணாங்க உங்களுக்கு? எல்லாத்தையும் உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் ஒவ்வொன்றா பார்த்து தானே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமும் உங்களுக்கு என்னதான் வேணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க நீங்க? இங்க பாருங்க, நீங்க பண்ணது மிகப்பெரிய தப்பு, இப்படியெல்லாம் பண்ணியிருக்கவே கூடாது அப்படின்னு ரொம்பவே ஸ்ட்ரிக்டா சொல்லவும், இதை கேட்டு நம்ம மலர் இருந்துட்டு, இங்க பாருங்க மாமா, ஆரம்பத்துல இருந்தே அப்பத்தாவும் சரி நானும் சரி கருப்பண்ணனும் சரி இந்த விஷயத்துல எல்லார்கிட்டையும் தமிழ்ச்செல்வி இந்த தப்பை பண்ணியிருக்க மாட்டான்னு சொல்லிக்கிட்டே தான் இருந்தோம். ஆனா நீங்க தான் அது எதுவுமே காதுல போட்டுக்காம நீங்க பாட்டுக்கு தமிழ்ச்செல்வியை வீட்டை விட்டு துரத்துட்டீங்க. இப்போ தமிழ்ச்செல்வி மேல எந்த தப்புமே இல்லைன்னு தெரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்க மாமா அப்படின்னு நம்ம மலர் கேட்கவும், இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு, இங்க பாரடி மலரே, இந்த வீட்டோட வேலைக்காரினா வேலைக்காரி வேலையை மட்டும் பார்க்கணும், வேற எதுலையும் நீ தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இது கேட்ட உடனே நம்ம மலர் சைலண்ட் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் கருப்பு இருந்துட்டு, இங்கே பாரு மாப்பிள்ள, இப்பயாவது உனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிச்சுல்ல, தெரிஞ்ச உடனே நீ என்ன பண்ண போற சொல்லு. இப்போது தமிழ்ச்செல்விக்கு இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணியிருக்கே, அதுக்கு என்ன பதில் சொல்ல போற சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்டுக்கிட்டு இருந்தேன் நம்ம ராஜாங்க இருந்துட்டு, இங்கே பாருங்கம்மா, என் பையனுக்கு இன்னொரு கல்யாணத்தை பண்ணி வச்சு நான் மிகப்பெரிய துரோகத்தை பண்ணிட்டேன். என்னோட பையன் கல்யாண மண்டபத்தில் 6 மாதமோ இல்லை 1 வருஷமோ இந்த கல்யாணத்தை தள்ளி போடலான்னு தான் சொன்னான். ஆனால் நான் தான் இந்த கல்யாணம் இப்பவே நடந்தாகணும்னு சொல்லிட்டு என் பையனை கட்டாயப்படுத்தி இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டேன். இதெல்லாம் மிகப்பெரிய தப்புன்னு நான் இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே நம்ம காட்டச்சி அம்மன் இருந்துட்டு, இங்கே பாரியா ராஜாங்கம், உன்கிட்ட இன்னொரு விஷயமும் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த விஷயம் தெரிஞ்சா நீயே ரொம்ப சந்தோஷப்படுவேன் அப்படின்னு சொல்லவும், என்னம்மா சொல்கிறீங்க, என்னம்மா விஷயம், நீயே பார்த்து தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அதையும் ஒரு வெத்தலையில் மைய போட்டு பார்க்க சொல்கிறாங்க. நம்ம ராஜாங்கம் இருந்துட்டு வெத்தலையில் மைய போட்ட உடனே அப்படியே ஒத்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பார்த்த உடனே தான் தெரியுது, நம்ம சேது தாலியை மட்டும்தான் நம்ம ஐஸ்வர்யா கழுத்துக்கிட்ட எடுத்துட்டு போயிருக்காரு. ஆனா ஐஸ்வர்யா கழுத்துல ஒரு முடிச்சு கூட நம்ம சேது போடவே கிடையாது. இந்த விஷயத்த தெரிஞ்சுட்டு உடனே பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. சேது, நீ ஐஸ்வர்யா கழுத்துல ஒரு முடிச்சு கூட போடவே கிடையாது சேது, எல்லா முடிச்சுமே சித்ரா தான் போட்டிருக்கா அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டு உடனே, அப்பா என்னப்பா சொல்றீங்க, நீங்க சொல்றது எல்லாமே உண்மையாப்பா, இங்க பாருங்கப்பா, நீங்க சொல்றது எல்லாம் உண்மை தானப்பா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாப்பா எல்லாத்தையுமே நான் இதுல தான் பார்த்தேன், நீயும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு காட்டின உடனே நம்ம ஐஸ்வர்யா சித்ரா இவங்க 3 பேருக்குமே பெண்டு கலர போகுது. இன்னைக்கு அவங்கள இப்போ என்ன வழி பண்ண போகிறாங்கன்னே தெரியல. அவ்வளோ கோவத்தில் இருக்காங்க எல்லாருமே. நம்ம ஈஸ்வரி, சித்ரா, அதுக்கப்புறம் ஐஸ்வர்யா, இவங்க 3 பேர் மேலேயும். அதுக்கப்புறம் நம்ம சேது இருந்துட்டு ஐஸ்வர்யாவோட கழுத்தை பிடிச்சிக்கிட்டு, இங்கே பாருடி, நான் என்னடி பாவம் பண்ண உனக்கு, உன் கழுத்தில் ஒரு முடிச்ச கூட நான் போட கிடையாது, நீ என் பொண்டாட்டின்னு என் ரூமில் படுத்துக்கிட்டு இருக்க, உனக்கு அசிங்கமாகவே இல்லையா, அவமானமாக இல்லையா, எதுக்காகடி இப்படி ஒரு கேவலமான வேலையை பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், மாமா இங்கே பாருங்க மாமா, இந்த விஷயமே எனக்கு இப்போ தான் தெரியும்,
தெரியும். அதுவும் நீங்கள் சொல்லி தான் தெரியும். இங்கே பாருங்க மாமா, என்னதான் இருந்தாலும் ஊர் முன்னாடி நீங்கள் எனக்கு தொட்டு தாலி கட்டியிருக்கீங்க. இங்கே பாருடி, தொட்டு தாலி கட்டியிருக்கேன்னு மட்டும் சொல்லாதடி. நான் உனக்கு தாலி கட்டவும் கிடையாது, நான் உனக்கு புருஷனும் கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இங்கே பாருங்க மாமா, அப்படி மட்டும் சொல்லாதீங்க மாமா. நான் என்னோட உசுரவே விட்டுருவேன். நான் உசுறு வாழ்றது உங்களுக்காக மட்டும்தான். உங்களை எவ்வளோ ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் தெரியுங்களா? இங்கே பாரு ஐஸ்வர்யா, எதுக்காக தமிழ்ச்செல்வி குரல்ல அவங்க அப்பா கிட்ட பேசி இப்படி ஒரு கேவலமான வேலையை பண்ண? நீ இப்படி பண்ணதுனால தானே தமிழ்ச்செல்வி இந்த வீட்டை விட்டு போய் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்படி ஒரு நாடகத்தை ஆடி வச்சிருக்கே, உனக்கே அசிங்கமா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாருங்க மாமா, சின்ன வயசுல இருந்தே நீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உங்களை எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா திடீர்னு ஒரு நாள் நீங்க ஒரு பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு கேள்விப்பட்ட உடனே என் மனசு எவ்வளவு சுக்குநூறா உடைஞ்சு போச்சுங்க தெரியுமா? அதுக்கப்புறம் ரீசெண்டா நான் உங்கள் வீட்டுக்கு வந்தப்போ உங்களுக்கும் தமிழ்ச்செல்விக்கும் ஏதோ பெரிய பிரச்சனையாகி டிவோர்ஸ் கேஸ் வரைக்கும் போச்சு. அப்போ நினச்சேன், எப்படியாவது உங்கள் 2 பேருக்கும் டிவோர்ஸ் ஆகி அதுக்கப்புறம் உங்களை நான் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். ஆனால் அந்த விஷயமும் நடக்காமல் போயிடுச்சு. அதனால தான் மாமா, எதுலையாவது ஒரு வழியில் தமிழ்ச்செல்வியை இந்த வீட்டை விட்டு அனுப்பிட்டு நான் உங்களுக்கு பொண்டாட்டியாக வரணும்னு ஆசைப்பட்டேன். அதனால தான் இது எல்லாமே நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு நம்ம அப்போதான் இருந்துட்டு, அடியே சிரிக்கும் மகளே, என்னோட பேரன் வாழ்க்கை தான் உனக்கு கிடைச்சிதாடி. இப்போ என் பேரனோட வாழ்க்கை எப்படி சந்தோஷமாக இருக்க வேண்டியது தெரியுமாடி? ஆனால் எல்லாத்தையும் கெடுத்து குட்டிச்சோரை ஆக்கி வச்சுருக்கீங்களே. இங்கே பாருடா, நான் உங்ககிட்ட எல்லார்கிட்டையும் படித்து சொன்னேன், இதெல்லாம் இப்படியெல்லாம் பண்ணாதீங்கடான்னு. ஆனால் நீங்கள் எல்லாரும் என்ன வேலை பண்ணி வச்சுருக்கீங்க? உங்களுக்கு மனசாட்சின்றது ஒன்று இல்லவே இல்லையா? இப்போ பாரு, தமிழ்ச்செல்வி மேலே எந்த ஒரு தப்புமே இல்லைன்னு காட்டச்சி அம்மன் அந்த சாமிக்கே புரிஞ்சு அவ ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான்னு தெரிஞ்சு இப்போ எல்லா உண்மையுமே உங்ககிட்ட சொல்ல வந்திருக்கு. ஆனால் உங்களுக்கு அந்த ஒரு மனசாட்சி கூட இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ராஜாங்க இருந்துட்டு தமிழ்ச்செல்வி கிட்ட, இங்கே பாருமா தமிழ்ச்செல்வி, நாங்கள் பண்ணது எல்லாமே தப்புதாம்மா, என்னை மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிடுவோம். இங்கே பாருங்க ஐயா, நீங்கள் என்கிட்ட மன்னிப்பு கேட்கணுன்ற அவசியம் கிடையவே கிடையாது. நீங்கள் மன்னிப்பு கேட்கணுன்றதுக்காக இங்கே எல்லா உண்மையும் தெரிஞ்சதை நினச்சி சந்தோஷப்படவும் கிடையாது. என் மேலே இருந்த பெரிய பாரத்தை அம்மன் நிறைவேற்றி இறக்கி வச்சுருக்காங்க. அதை நினச்சி நான் சந்தோஷப்படுறேன். உங்ககிட்ட நீங்கள் என்கிட்ட மன்னிப்பு கேட்கணுன்னு நான் எப்போவுமே ஆசைப்பட கிடையாது. என்னோட வாழ்க்கை எப்போவோ முடிஞ்சிருச்சு. நான் இனிமேல் என்னோட வாழ்க்கையை பார்த்துட்டு போக போகிறேன். நீங்கள் என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும், நான் உங்களை மன்னிக்கணுன்ற அவசியம் கிடையவே கிடையாது. நான் ஜென்மத்துக்கும் உங்களை மன்னிக்கவே மாட்டேன். சுக்குநூறாக உடஞ்சி போன ஒரு விஷயத்தை பற்றி திரும்ப பேசுறதுல எனக்கு விருப்பமே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டு சேது இருந்துட்டு பயங்கரமா அழுதுகிட்டே தமிழ்ச்செல்வியோட காலில் விழுந்துக்கிட்டு, இங்க பாரு தமிழ், நான் பண்ணது எல்லாமே தப்பு தான் தமிழ், என்னை மன்னிச்சிரு தமிழ். நான் ஏதோ குருட்டுத்தனமான ஒரு நம்பிக்கையில் நான் இப்படி ஒரு சந்தேகத்தை உன் மேலே வச்சுட்டேன், என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லவும், நீங்கள் இப்படி ஒரு சந்தேகத்தில் என்னை பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப அசிங்கமாக இருக்குது. நீங்கள் என் கூட பேசாதீங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம சேது ராஜாங்க இருந்துட்டு, இங்கே பாரு சேது, முதல்ல எந்திரியா, இங்கே பாருங்கப்பா, நான் தமிழ்ச்செல்விக்கு ரொம்ப பெரிய துரோகத்தை பண்ணியிருக்கேன். அவள் என்னை மன்னிக்கலாம் கூட பரவாயில்ல, அவள் காலில் விழுந்து நான் மன்னிப்பு கேட்டு தான் ஆகணும். தாமரை விஷயத்தில் இந்த வீட்டில் இருக்கிற எல்லாருமே எனக்கு எதிராக இருந்தப்பவும் தமிழ்ச்செல்வி தான் என் கூட நின்றா. அதே மாதிரி அந்த நம்பிக்கையை நான் அவள் மேலே வச்சிருக்கணும். அந்த நம்பிக்கை எனக்கு இல்லாததுனால தானே இப்படி என் வாழ்க்கையை சீரழிஞ்சு போய் நிற்கிது. எல்லாரும் என்னோட வாழ்க்கையில் இப்படியெல்லாம் விளையாடி இருக்காங்களே, என்னோட வாழ்க்கைனா இவங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு தெரியல. என் குழந்தைங்க இப்போ என்னை பிரிஞ்சு இருக்கிறதுக்கு காரணம் இந்த ஐஸ்வர்யா தான். ஐஸ்வர்யா அப்படின்னு பயங்கரமான ஒரு அடி பல்லான்னு கொடுக்குறாங்க. இங்கே பாருடி, உன்னால் இப்போ பாரு என்னோட வாழ்க்கை எந்த நிலைமையில இருக்குதுன்னு பாருடி. இங்கே பாரு, உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன். இவ்வளோ பெரிய தப்பு உங்களை நான் போலீஸில் பிடிச்சி கொடுக்க போகிறேன். இனிமேல் ஜென்மத்துக்கும் நீங்கள் 3 பேரும் வெளியே வரவே கூடாது அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே ஈஸ்வரி, சித்ரா, ஐஸ்வர்யா இவங்க 3 பேருமே நம்ம சேதுக்கிட்டே, இங்கே பாரு சேது, நாங்கள் பண்ணது எல்லாமே தப்பு தான், இனிமேல் நாங்கள் எந்த தப்புமே பண்ண மாட்டோம் சேது, என்னை மன்னிச்சிரு சேது, இப்படியெல்லாம் நாங்கள் பண்ண மாட்டோம். எங்களை இந்த வீட்டை விட்டு மட்டும் துரத்திராரு, அதுவும் போலீஸ் ஸ்டேஷனில் மட்டும் எங்களை கூட்டிகிட்டு போய் விட்டுறாது. எங்களாலலாம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஜெயிலுக்கெல்லாம் போக முடியாது சேது, என்னை மன்னிச்சிரு சேது, சத்தியமாக சொல்கிறேன்,
இனிமே எந்த தப்புமே நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி கதறிக்கிட்டு இருக்காங்க. நம்ம சேது இருந்துட்டு தமிழ்ச்செல்வி கிட்ட போயிட்டு, இங்க பாரு தமிழ்ச்செல்வி, நடந்த விஷயத்துக்கெல்லாம் காரணம் சூழ்நிலை மட்டும்தான். சூழ்நிலை தான் எல்லாத்துக்கும் காரணமே. அப்போ இருந்த சூழ்நிலை உன் பக்கம்தான் தப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. என் அப்பா ஜெயிலில் அடி வாங்குறதையும் என் அப்பா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறதையும் அவமானப்பட்டுக்கிறதுக்கு காரணமும் நீ தான் அப்படின்னு நான் நினச்சிட்டேன். அப்படி நினச்சதுனால தான் உன் மேலே அவ்வளோ கோவம் வந்து உன்னை அப்படியெல்லாம் பேசி நான் வீட்டை விட்டு அனுப்புனேன். வீட்டை விட்டு அனுப்புனது எவ்வளோ பெரிய தப்புன்னு நான் இப்போ புரிஞ்சுக்கிட்டேன். என்னை மன்னிச்சிரு தமிழ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம தமிழ்ச்செல்விக்கு பயங்கர கோவம் வருது. அவங்களால என்ன வார்த்தை வெளியே விடுறதுன்னு கூட தெரியல, அவ்வளோ கோவத்தில் இருக்காங்க. இங்கே பாருங்க, திரும்ப இந்த விஷயத்தை பற்றி என்கிட்ட பேசுனீங்க, அவ்வளோதான் உங்களுக்கு அப்படின்னு ரொம்ப கோவத்தில் பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம சேது இருந்துட்டு தமிழ்ச்செல்வியோட மனசை எப்படியாவது மாற்ற மாட்டாங்களான்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானையும் கிளிக்